பாராமதி விமான விபத்தில் மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த நிலையில் விமான போக்குவரத்து அமைச்சகம் இது தொடர்பான விளக்கத்தை அளித்திருக்கிறது. அஜித் பவாரின் விமான விபத்து குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என்று விமான போக்குவரத்து அமைச்சகம் உறுதியளித்திருக்கிறது. மீட்பு மற்றும் விசாரணை வழிமுறைகள் உடனடியாக செயல்படுத்தப்பட்டதாகவும் வெளிப்படையான விசாரணையை உறுதி செய்வதே முதன்மை முன்னுரிமை என்றும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது வெளியிட்டிருக்கிறது. விபத்திற்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை விரைவாக நடைபெற்று வருவதாகவும் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். விமான போக்குவரத்து அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் சொல்லும் செய்தி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. மகாராஷ்டிர மாநிலம் பாராமதியில் நேற்று நடைபெற்ற விமான விபத்து தொடர்பாக வெளிப்படையான, விரைவான, அதே போல கால வரம்பிற்கு உட்பட்ட விசாரணை நடத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் அவர்கள் சொல்ல வருகின்ற விஷயம், விசாரணை காலதாமதமாகாது, குறித்த நேரத்திற்குள் விசாரணை முடிக்கப்படும். இந்த விசாரணை என்பது வெளிப்படையாகவும் அதே நேரத்தில் விரைவாகவும் இருக்கும் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மேலும் தெரிவித்துள்ள விமான போக்குவரத்து அமைச்சகம், இந்த விமான விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து உடனடியாக விமான விபத்துகள் விசாரணை பணியகத்தை சேர்ந்த ஒரு குழு ஒன்று உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். நேற்றைய தினமே அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தடயங்களையும் சேகரித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும், விமான விபத்துகள் விசாரணை பணியகத்தினுடைய தலைமை இயக்குநரே நேற்றைய தினம் அங்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை விரைவாக நடைபெற்று வருகிறது. விபத்துக்குள்ளான விமானத்தினுடைய கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கிறது. விமான போக்குவரத்து அமைச்சகம் நிறுவப்பட்ட நிலையான இயக்க நடைமுறைகள் மற்றும் வகுக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் விசாரணையை முடிப்பதில் முழுமையாகவும் உறுதியாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான, வெளிப்படையான, கால வரையறுக்குட்பட்ட விசாரணையை உறுதி செய்வதே தங்களுடைய முதன்மையான முன்னுரிமை எனவும் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.